ஹலோ எவ்ரிவன், வணக்கம். என் பேர் மலர். நான் ஸ்கோர் கிளவர்லேருந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு ஜான்வரி 28, 2026க்கான த ஹிந்து எடிட்டோரியல்ஸை ரொம்ப சுலபமாக சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் உங்களுக்காக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம ஸ்கோர் கிளவர் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் இந்த எடிட்டோரியலோட இன்னும் டீட்டெயில்டு பிரேக் டவுன் கூடவே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் இருக்குது. அதை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் வொக்காபுலரிஸும் இருக்கிற ப்ரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் சேர்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த பாட்காஸ்ட் அண்ட் அனலைஸ் எவ்ரி சென்டென்ஸ். புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படித்து பாருங்கள். பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சால் 6 மந்த்ஸில் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு கூட முதல் எடிட்டோரியலுக்குள்ளே போகலாம். முதல் எடிட்டோரியலோட தலைப்பு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆன் ட்ரம்ப் சீக்கிங் வெனசுலாஸ் ஆயில் வித்தவுட் காஸ்ட்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன். அதாவது ஆக்கிரமிப்புக்கான செலவுகள் இல்லாமல் வெனசுலாவோட எண்ணெயை ட்ரம்ப் அடைய நினைக்கிறதுல இருக்கிற அழுத்தங்கள். சப்டைட்டில் ட்ரம்ப்ஸ் ஸ்ட்ராட்டஜி டு கீப் புஷிங் கராகஸ் கேன் ஒன்லி லீட் டு அ பிரேக்கிங் பாயிண்ட். அதாவது கராகஸை தொடர்ந்து வற்புறுத்துற ட்ரம்போட திட்டம் ஒரு கட்டத்தில் உடையறதுக்கு தான் வழிவகுக்கும். What is unfolding in Venezuela is naked imperialism. வெனசுலால இப்போ நடக்கிறது ஒரு அப்பட்டமான இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னா ஏகாதிபத்தியம், அதாவது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாடு இன்னொரு சின்ன நாட்டை தன் கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கிறது. Having ordered the abdication of a sitting head of state, பதவியில இருக்கிற ஒரு நாட்டு தலைவரோட அப்டெக்ஷனுக்கு அதாவது கடத்தலுக்கு உத்தரவிட்டதுக்கு அப்புறம், and imposed a naval blockade on a sovereign nation, மற்றும் ஒரு இறையாண்மை உள்ள நாட்டின் மீது கடற்படை முற்றுகையை விதிச்சதுக்கு அப்புறம் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் டிக்ளேர்ட் தட் வாஷிங்டன் வுட் நவ் ரன் வெனசுலா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ வாஷிங்டன் தான் வெனசுலாவை நடத்தும்னு அறிவிச்சிருக்கார். தட் ஹி என்டார்ஸ்ட் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ராட்ரிக்வஸ் ரேதர் தேன் தி ஆப்போசிஷன். அதாவது அவர் எதிர்க்கட்சியை ஆதரிக்காம தற்காலிக அதிபர் டெல்சி ராட்ரிக்வஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சது does not diminish the criminality of these actions. இந்த செயல்களோட குற்றத்தன்மையை குறைக்கல. It merely reveals their purpose. அது அவங்களோட நோக்கத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துது. Which was not about democracy or narcotics, but about control of Venezuela's oil. அந்த நோக்கம் ஜனநாயகம் அல்லது போதைப்பொருள் பற்றியது இல்ல. அது வெனசுலாவோட எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துறது பற்றியது. The Trump administration's approach might appear contradictory. ட்ரம்ப் நிர்வாகத்தோட அணுகுமுறை முரண்பாடானதா தெரியலாம். ஹெல்ப் ரீடெயின் த பொலிவேரியன் ரெஜிம் வைல் ஸ்ட்ராங்கிலிங் இட்ஸ் எக்கனாமிக் சாவரனிட்டி. அதாவது பொலிவேரியன் ஆட்சியை தக்க வைக்க உதவி செஞ்சுக்கிட்டே அதோட பொருளாதார இறையாண்மையை நெரிக்கிறது. பட் த லாஜிக் இஸ் கொஹரண்ட். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற தர்க்கம் தெளிவா இருக்கு. வாஷிங்டன் வாண்ட்ஸ் வெனசுலாஸ் ஆயில் வித்தவுட் த காஸ்ட்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன் ஆர் த கேயாஸ் ஆஃப் ரெஜிம் சேஞ்ச். வாஷிங்டனுக்கு வெனசுலாவோட எண்ணெய் வேணும். ஆனா அதுக்காக ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கிற செலவோ இல்ல ஆட்சி மாற்றத்தால வர்ற குழப்பமோ வேண்டாம். It learned from Iraq that dismantling state structures creates insurgencies. அரசு கட்டமைப்புகளை கலைக்கிறது கிளர்ச்சிகளை உருவாக்கும்னு ஈராக்ல இருந்து அது கத்துக்கிட்டது. It believes that it is better to capture the existing apparatus and redirect its functions. ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பை கைப்பற்றி அதோட செயல்பாடுகளை மாற்றி அமைக்கிறது தான் நல்லதுன்னு அது நம்புது. A form of neo-colonialism that maintains the forms of statehood while exercising actual control. இது ஒரு வகையான புதிய காலனித்துவம். இதுல ஒரு நாட்டின் வடிவங்கள் அப்படியே இருக்கும், ஆனா உண்மையான கட்டுப்பாடு வெளியிலிருந்து செலுத்தப்படும். This arrangement places Miss Rodriguez in a difficult position. இந்த ஏற்பாடு செல்வி ராட்ரிக்வஸை ஒரு கடினமான நிலைக்கு தள்ளுது. The Bolivarian movement was built on resisting precisely this kind of American domination over Venezuela's resources. வெனசுலாவோட வளங்கள் மேல அமெரிக்கா செலுத்துற இந்த மாதிரியான ஆதிக்கத்தை எதிர்த்து தான் பொலிவேரியன் இயக்கம் உருவாக்கப்பட்டது. Yet her government, battered by a decade of sanctions, must now negotiate with the very power that kidnapped her predecessor. ஆனாலும் அவரோட அரசாங்கம் ஒரு டெக்கேட் கால தடைகளால மோசமாக பாதிக்கப்பட்ட அவரோட அரசாங்கம் இப்போ அவரோட வார்கெங்கரை அதாவது கடத்திய சக்தியோடையே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்கு. Her statement on Sunday, enough already of Washington's orders over politicians in Venezuela, ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொன்ன அறிக்கை வெனசுலாவில் உள்ள அரசியல்வாதிகள் மீது வாஷிங்டன் உத்தரவுகள் போட்டது போதும். reveals the strain that she is under. அவங்க எவ்வளவு அழுத்தத்துல இருக்காங்கன்றத காட்டுது.
ஷி ஹஸ் கம்ப்ளைட் வித் அமெரிக்கன் டிமாண்ட்ஸ் ஆன் ஆயில் ட்ரேட். அவங்க எண்ணெய் வர்த்தகம் தொடர்பான அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு இணங்கியிருக்காங்க. அண்ட் ரிலீஸ்ட் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ஆஸ் அ பீஸ் ஜெஸ்டர். மற்றும் ஒரு சமாதான சைகையாக அரசியல் கைதிகளை விடுவிச்சிருக்காங்க. But she cannot surrender Venezuelan sovereignty entirely without losing the Chavista base that sustains her government. ஆனா அவங்க அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கிற சாவிஸ்தா ஆதரவு தளத்தை இழக்காம வெனசுலாவோட இறையாண்மையை முழுமையா விட்டு கொடுக்க முடியாது. The more pressure Washington applies to Caracas, the more it risks the very instability it claims to want to prevent. வாஷிங்டன் கராகஸ் மீது எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கிறதோ அது எந்த ஸ்திரத்தன்மையற்ற நிலையை தடுக்க விரும்புகிறது என்று சொல்கிறதோ அந்த நிலையை உருவாக்கும் அபாயத்தை அது அதிகப்படுத்துது. If the US wanted a productive economic relationship with Venezuela, it should not have embarked on this marauding path. அமெரிக்காவுக்கு வெனசுலா கூட ஒரு ஆக்கப்பூர்வமான பொருளாதார உறவு வேணும்னா அது இந்த கொள்ளையடிக்கும் பாதையில போயிருக்கக்கூடாது. The sanctions that devastated Venezuela's economy were American policy. வெனசுலாவை சீரழிச்ச தடைகள் அமெரிக்காவின் கொள்கை. The migration crisis that Mr. Trump cited to justify intervention was a consequence of those sanctions. திரு ட்ரம்ப் தலையீட்டை நியாயப்படுத்த சொன்ன இடம்பெயர்வு நெருக்கடி அந்த தடைகளோட விளைவுதான். Now Washington offers to ease the pressure it created. இப்போ வாஷிங்டன் அது ஏற்கனவே உருவாக்கிய அழுத்தத்தை குறைக்க முன்வருது. பட் ஒன்லி இஃப் வெனசுலா சப்மிட்ஸ் டு எக்ஸ்க்ளூசிவ் அமெரிக்கன் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் ரிசோர்சஸ். ஆனா அதுக்கு வெனசுலா தன்னோட வளங்கள் மேல அமெரிக்காவுக்கு முழுமையான கட்டுப்பாட்டை கொடுக்கணும். திஸ் இஸ் நாட் டிப்ளோமசி, இட் இஸ் எக்ஸ்டார்ஷன். எக்ஸ்டார்ஷன்னா மிரட்டி பணம் பறித்தல் அல்லது மிரட்டி ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வது. The world cannot remain silent. உலகம் அமைதியா இருக்க முடியாது. When Russia violated Ukrainian sovereignty, the international community condemned it and imposed sanctions. ரஷ்யா யுக்ரைனோட இறையாண்மையை மீறிய போது சர்வதேச சமூகம் அதை கண்டித்து தடைகளை விதித்தது. Mr. Trump's Don Roe doctrine threatens not just Venezuela but the foundations of the international order. திரு ட்ரம்போட டான் ரோ சித்தாந்தம் வெனசுலாவை மட்டும் அச்சுறுத்தல, அது சர்வதேச ஒழுங்கின் அடித்தளத்தையே அச்சுறுத்துது. If it remains unchallenged internationally, no nation in the global south can be safe. சர்வதேச அளவுல இதுக்கு எந்த எதிர்ப்பும் வரலனா குளோபல் சவுத்ல இருக்கிற எந்த நாடும் பாதுகாப்பா இருக்க முடியாது. சோ இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிரிட்டிக்கல். ஆசிரியர் அமெரிக்காவோட நடவடிக்கைகளை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அத நேக்கெட் இம்பீரியலிசம், கிரிமினாலிட்டி, எக்ஸ்டார்ஷன்னு சொல்றது மூலமா ட்ரம்ப் நிர்வாகத்தோட வெனசுலா கொள்கையை அவர் முழுமையா நிராகரிக்கிறார். இது ஒரு பட்சச்சார்பான விமர்சனம் இல்லாம சர்வதேச சட்டங்கள் மற்றும் இறையாண்மை அடிப்படையில இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு பூஸ்ட் கொடுக்க எங்க ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இங்கிலீஷ்ல கஷ்டமான வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாம் மனப்பாடம் செய்ய ரொம்ப சிரமப்படுறீங்களா? கவலையே வேணாம். நம்ம ஆப்ல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், அப்புறம் அதை மறக்கவே மாட்டீங்க. ஆஸ்பிரன்ஸ்க்காகவே பிரத்யேகமா இந்த டெக்னிக்கை உருவாக்கியிருக்கோம். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு காட்டுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ 2வது எடிட்டோரியலை பார்க்கலாம். இதோட தலைப்பு மேனுஃபேக்சரிங் வோஸ் ஆன் நான்-ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி அண்ட் PLI ஸ்கீம்ஸ். அதாவது புதைப்படிவமற்ற எரிபொருள் திறன் மற்றும் PLI திட்டங்கள் தொடர்பான உற்பத்தி துறையின் கவலைகள். சப்டைட்டில்: கேபிட்டல் சப்போர்ட் அலோன் வில் நாட் ஆட் டு பேட்டரி செல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. அதாவது மூலதன ஆதரவு மட்டுமே பேட்டரி செல் உற்பத்தி திறனை அதிகரிக்காது. India's quest to install 500 gigawatt non-fossil fuel capacity by 2030, 2030க்குள்ள 500 கிகாவாட் புதைப்படிவமற்ற எரிபொருள் திறனை நிறுவ வேண்டும் என்ற இந்தியாவின் தேடல் has found its primary industrial engine in the production-linked incentive schemes. அதற்கான முதன்மை தொழில்துறை இயந்திரத்தை உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டங்கள்ல கண்டுபிடிச்சிருக்கு. Buoyed by the momentum the scheme generated in telecom manufacturing, தொலைத்தொடர்பு உற்பத்தியில இந்த திட்டம் உருவாக்கிய வேகத்தால பாய்ட் ஆகி, அதாவது உற்சாகப்படுத்தப்பட்டு, where the government pays out a predetermined sum only if companies achieve agreed sales targets annually, அந்த திட்டத்துல நிறுவனங்கள் ஒப்புக்கொண்ட வருடாந்திர விற்பனை இலக்குகளை அடைஞ்சா மட்டும்தான் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தும். Ministries expect the initiative to transform India from a net importer of green technology into a global manufacturing hub.
இந்த முயற்சி இந்தியாவை பசுமை தொழில்நுட்பத்தின் நிகர இறக்குமதியாளரிடமிருந்து ஒரு உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றும்னு அமைச்சகங்கள் எதிர்பார்க்குது. Unlike telecom, however, the PLI for high-efficiency solar photovoltaics and advanced chemistry cell battery storage face daunting implementation challenges. ஆனா தொலைத்தொடர்பு போல இல்லாம உயர்திறன் கொண்ட சோலார் ஒளிமின்னத்திகள் மற்றும் மேம்பட்ட வேதியியல் செல் பேட்டரி சேமிப்புக்கான PLI திட்டங்கள் செயல்படுத்துவதில் கடுமையான சவால்களை எதிர்கொள்ளுது. While downstream module assembly is robust, downstream module assembly வலுவா இருந்தாலும் achieving 56% of its specific target by mid-2025, 2025 ஆண்டின் நடுப்பகுதிக்குள்ள அதோட குறிப்பிட்ட இலக்குல 56% அடைந்திருந்தாலும் the critical upstream segments remain a bottleneck. முக்கியமான upstream பிரிவுகள் ஒரு bottleneck-ஆக, அதாவது ஒரு தடையாக இருக்குது. பாலிசிலிகான் மற்றும் வேஃபர் உற்பத்தி, the most technology-intensive parts of the value chain, மதிப்பு சங்கிலியின் மிகவும் தொழில்நுட்பம் சார்ந்த பகுதிகளான பாலிசிலிகான் மற்றும் வேஃபர் உற்பத்தி have only reached 14% and 10% of their respective targets. தங்களோட இலக்குகள்ல முறையே 14% மற்றும் 10% மட்டுமே அடைந்திருக்கு. This disparity highlights a persistent reliance on imported raw materials and specialized technical expertise. இந்த வேறுபாடு இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்ப நிபுணத்துவம் மீதான தொடர்ச்சியான சார்பு நிலையை எடுத்துக்காட்டுது. Prompting the government to consider additional capital subsidies to de-risk these high capex upstream projects. இது அதிக மூலதனம் தேவைப்படும் இந்த அப்ஸ்ட்ரீம் திட்டங்களோட அபாயத்தை குறைக்க கூடுதல் மூலதன மானியங்களை வழங்குவது பற்றி அரசாங்கத்தை சிந்திக்க தூண்டுது. Similar woes stalk the scheme for battery manufacturing. இதே போன்ற கவலைகள் பேட்டரி உற்பத்தி திட்டத்தையும் பின்தொடருது. The progress towards establishing 50 gigawatt of domestic battery cell production to fuel the electric vehicle revolution, மின்சார வாகன புரட்சிக்கு எரிபொருளாக 50 கிகாவாட் உள்நாட்டு பேட்டரி செல் உற்பத்தியை நிறுவுவதற்கான முன்னேற்றம், with an outlay of rupees 18,000 crores, ரூபாய் 18,000 கோடி ஒதுக்கீட்டுடன் ரொம்ப ஸ்லகிஷா, அதாவது மந்தமா இருக்கு. By late 2025, only about 2.8%, அதாவது 1.4 gigawatt of the targeted capacity had been commissioned. 2025 ஆண்டின் பிற்பகுதியில இலக்கு வைக்கப்பட்ட திறனில் சுமார் 2.8%, அதாவது 1.4 gigawatt மட்டுமே செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. The gap between policy ambition and ground reality in battery manufacturing stems from stringent domestic value addition requirements. பேட்டரி உற்பத்தியில கொள்கை லட்சியத்துக்கும் களை யதார்த்தத்துக்கும் இடையிலான இடைவெளிக்கு காரணம் ஸ்ட்ரிஞ்சென்டான, அதாவது மிகவும் கடுமையான உள்நாட்டு மதிப்பு கூட்டல் தேவைகள்தான். Mandating 25% within 2 years and 60% within 5. 2 வருஷத்துல 25% மற்றும் 5 வருஷத்துல 60% கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. And the immense technical barriers of gigafactory construction. மற்றும் gigafactory கட்டுமானத்தின் மிகப்பெரிய தொழில்நுட்ப தடைகளும் ஒரு காரணம். To add to these are challenges such as not issuing visas to Chinese technical experts who will be setting up several manufacturing facilities. இதோட சேர்த்து சீன தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு விசா வழங்காதது போன்ற சவால்களும் இருக்கு. அவங்க தான் பல உற்பத்தி வசதிகளை அமைக்க போறாங்க. The Indian government's expectation that mere capital support will substantially improve high-technology manufacturing is misplaced. வெறும் மூலதன ஆதரவு மட்டுமே உயர் தொழில்நுட்பத்தை கணிசமாக மேம்படுத்தும் என்ற இந்திய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு தவறானது. The complex infrastructure required to make it at scale requires decades of research investment and workforce training. அதை பெரிய அளவில செய்ய தேவையான சிக்கலான உள்கட்டமைப்புக்கு பல தசாப்த கால ஆராய்ச்சி முதலீடு மற்றும் பணியாளர் பயிற்சி தேவை. While mega corporates expect international technology transfers to accelerate the process, பெரிய பெருநிறுவனங்கள் சர்வதேச தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் இந்த செயல்முறையை வேகப்படுத்தும்னு எதிர்பார்த்தாலும் they are capital intensive and do not always translate to near-term gain. அவை அதிக மூலதனம் தேவைப்படுபவை மற்றும் எல்லா நேரத்திலும் குறுகிய கால ஆதாயமாக மாறவில்லை. Several companies face steep fines for not delivering on their deadlines. பல நிறுவனங்கள் தங்களோட காலக்கெடுவுக்குள் வேலையை முடிக்காததால கடுமையான அபராதங்களை எதிர்கொள்கின்றன. A relook at provisions in the PLI scheme to prioritize expertise and technical know-how rather than the net worth of companies bidding for PLI contracts is necessary. PLI ஒப்பந்தங்களுக்கு ஏடம் கேட்கும் நிறுவனங்களின் நிகர மதிப்பை விட நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவுக்கு முன்னுரிமை அளிக்க PLI திட்டத்தின் விதிகளை மறுபரிசீலனை செய்வது அவசியம்.
ஓகே, இந்த ரெண்டாவது எடிட்டோரியலோட டோன் என்னன்னா அனலிட்டிக்கல். ஏன்னா ஆசிரியர் PLI திட்டத்தோட பிரச்சனைகளை உணர்ச்சிபூர்வமா அணுகாம புள்ளி விவரங்களும் காரணங்களோட பகுப்பாய்வு செய்றார். சோலார் மற்றும் பேட்டரி மேனுஃபேக்சரிங்ல என்ன இலக்குகள் அடையப்படல, அதுக்கு காரணம் என்ன, அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு ஏன் தவறானதுன்னு ரொம்ப லாஜிக்கலா விளக்குறார். ஒரு பிரச்சனையை அலசி ஆராய்ந்து அதற்கான ஒரு தீர்வையும் கடைசியில சொல்றார். இதனால இது ஒரு அனலிட்டிக்கல் டோன். சோ இன்னைக்கு நாம 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை பார்த்துட்டோம். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். வெயிட் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஒரு குவிஸ் நடக்குது. அதுதான் எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக். இதை எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கான IPLனு கூட சொல்லலாம். அன்னைக்கு நம்ம பார்த்த எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். உங்க வொக்காபுலரியை ஃபன்னா டெஸ்ட் பண்ண இது ஒரு சூப்பர் சான்ஸ். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். See you all tomorrow. Bye and take care.